இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 16 20 முடிய. இயேசுவிடம் ஒரு இளைஞன் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்க, கடவுள் ஒருவர்தான் நல்லவர். நீர் வாழ்வடைய விரும்பினால் அந்த கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அந்த கட்டளைகளை, ஒரு சில கட்டளைகளையும் இயேசு சொல்லுகிறார். கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய்ச்சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. அன்பிற்குரியவர்களே, நாம் விண்ணகம் சேருவதற்கு கடவுள் கொடுத்திருக்கிற பாதைதான் இந்த கட்டளைகள். சாலை விதிமுறைகளை போல நம்முடைய வாழ்விற்கான விதிமுறைகள் தான் இந்த கட்டளைகள், 10 கட்டளைகள். இந்த கட்டளைகளிலே கடவுளை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. கடவுள் நமக்கு பெற்றோர்களாக நியமித்திருக்கிற அவர்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. நமக்குள்ளே நாம் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி எழுதப்பட்டுள்ளது. அயலார்களை குறித்து நம்முடைய வாழ்க்கை அமைப்பு எப்படி அமைய வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. கடவுள் நியமித்திருக்கிற பெற்றோர்கள், அயலார், நாம் தனிப்பட்ட முறையிலே நாம். இந்த கட்டளைகளை நாம் சரியாக கடைபிடித்தாலே சமுதாயத்திலும் நாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நாம் அனுபவிக்க முடியும். நாமும், இந்த குடும்பமும், சமுதாயமும் உலகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். என்ன மாற்றம் அது? அடிப்படையிலே அதனுடைய விளைவு என்ன? நிலை வாழ்வை பெற முடியும். இதைத்தான் நாம் பல வேளைகளிலே புரிந்து கொள்வது இல்லை. நமக்கு பலவீனங்கள் உண்டு, கீழ்ப்படியாமல் போகிறோம், தூய்மை இல்லாமல் வாழ்கிறோம், உண்மைக்கு புறம்பாக நடக்கிறோம், கடவுளை எதிர்த்து கூட நிற்கிறோம். அந்த அளவிற்கு சுயநலம், பேராசை, ஆணவம் என்று நம்மை ஆட்டி படைக்கிறது. ஆனால் உண்மையில் நிலை வாழ்வை நோக்கிய நம்முடைய இலக்கை நோக்கிய பயணம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மிக சீரிய முறையிலே எடுக்கப்படுமானால் இந்த கட்டளைகள் ஒரு சுமை அல்ல, ஒரு சுகமான சுமை. இந்த கட்டளைகள் நமக்கு இன்பங்களை உருவாக்குகின்ற ஒரு யந்திரம். இந்த கட்டளைகள் நாம் உலகை மாற்றக்கூடிய ஒரு இயக்கத்தை நம்மிலே உருவாக்குகின்ற ஒரு ஆற்றல். ஆகையினால் இந்த கட்டளைகள் தான் நம்முடைய வாழ்வின் முடிவாக நிலை வாழ்வை பெறுவதற்கான வழிமுறைகள். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எவ்வளவு உயர்வும் உன்னதமுமான கட்டளைகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய கட்டளைகள் உம்மை நேசித்து, அயலானை நேசித்து, எங்களையும் சரியான முறையிலே நேசித்து, அந்த அன்பின் மத்தியில் நாங்கள் மகிழ்வோடு வாழ, மகிழ்வோடு பயணிக்க, மகிழ்வோடு உம்மை வந்தடைய எங்களுக்கு துணை புரிகிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் ஞானத்தை தருவீராக. இதனால் நாங்கள் வளருவது, நிலை வாழ்வை அடைவது மட்டுமல்ல, எங்களைச் சேர்ந்த அடுத்த தலைமுறைகளுக்கும் அதே வழியை நாங்கள் சுட்டி காட்டுகின்றோம், அவர்கள் கண்முன் இட்டு வைக்கின்றோம். எங்களுக்கு உதவியருளும் ஆண்டவரே. இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.